Hello friends, welcome back to our channel. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மதிய லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான லஞ்ச்னு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி மழை சீசனுக்கு வந்து இந்த ஃபுட் சாப்பிட்டோம்னா அதுக்கு ஈடு வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி ரசமும் ஒரு நாட்டுக்கோழி ஃப்ரை அதுக்கு ரெண்டும் தான் பார்க்க போறோம். அதுல என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இப்பதான் சமைக்க போறீங்க அப்படின்னீங்கன்னா கூட ஈஸியா செய்திடலாம். அந்த மெத்தட்ல தான் நம்ம பார்க்க போறோம். இப்படி சட்டுன்னு செய்யலாம். நாட்டுக்கோழி ரசம் வறுவல்னா ரொம்ப பெருசு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சட்டுன்னு செய்யற ஒரு சாப்பாடு தான் இது. இப்ப வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க நம்ம கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பசிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து கடையில வந்து அந்த கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு சுட்டெல்லாம் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா மஞ்சள் எல்லாம் தடவி கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த சிக்கனை வந்து நம்ம முதல்ல வந்து குக்கர் வச்சுட்டு அதுல சேர்த்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரசம்னாலே நம்ம இடிச்சு வச்சோம்னா அது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம அதை மாதிரிதான் வந்து எல்லாமே அதாவது கட் பண்ணாம அரைக்காம இடிச்சு அதை கல்லுல போட்டு இடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. இது சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், அப்புறம் வந்து இஞ்சி நல்லா ஒரு 2 துண்டு, நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு, இது மூணும் வந்து நம்ம நல்லா கல்லுல போட்டு இடிச்சு வச்சிருக்கோம். இது அப்படியே அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வந்து ஒரு 2 தக்காளி, நல்லா 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, நல்லா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இதெல்லாம் சேர்த்துட்டு இங்க பாருங்க எல்லாமே சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுக்க போறோம். தண்ணி எந்த அளவு இருக்கணும், நல்லா மூழ்கி இருக்க அளவுக்கு நம்ம ஊத்திருக்கோம் பாருங்க. புரியுதா? இது கூட கொஞ்சமா வந்து கருவேப்பிலை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுக்க போறோம். பாருங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா. இது இந்த அளவு போதும் புளி. வழக்கம் போல நம்ம ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் எல்லாம் இடிப்போம்ல, அது வந்து நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல ஒன்னும் இல்ல, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் வந்து சீரகம், அது ரெண்டத்தையும் நம்ம வந்து அப்படியே மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்க போறோம். குறைன்னு அடிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்க போறோம். அது வந்து நம்ம செய்து எடுத்துக்கலாம். நல்லா ஆவியெல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்ப்போம். இருக்குங்களா? வந்துருக்கு பாருங்க. பாருங்க நம்ம ரசம் வந்து தாளிக்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு சட்டி வச்சாச்சு. இதுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து நல்லா ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு இது கொஞ்சம் எடுத்துருக்கோம் தாளிக்கிறதுக்கு. நல்லா ஒரு 4 சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி சேர்க்க போறோம். உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க. எனக்கு வந்து ரசம் வந்து நல்லா காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமா மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும்.
இப்போ வந்து கொஞ்சமா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுலாம். நல்லா பூண்டு இடிச்சது இதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரு 4-5 பல்லு தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம், அதுக்காக வேண்டி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அந்த ரசத்தை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம அந்த வேக வச்ச அப்படியே சிக்கனை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரசம் வந்து நல்ல தண்ணியா இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால வந்து தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு செக் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில். உப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்க போறோம். அந்த ரசம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிச்சா போதும், ரொம்ப வேண்டியில்ல. இது கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா புளி, மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்க்க போறோம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிடும். இதை நம்ம சாதத்து கூடயும் சாப்பிட்டுக்கலாம், இல்ல அப்படியே வந்து நம்ம வந்து சூப் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இதுல இந்த தண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு மேல நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம எப்படியே பத்த சளியா இருந்தாலும் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரசம் வந்து அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. இப்ப நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சோம். இப்ப நல்லா கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க நல்லா கொதிக்குது. இப்ப இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளி, அது வந்து அப்படியே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். அப்படியே வடிகட்டின மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதில் அதுக்கப்புறம் என்ன பண்ண சேர்க்க போறோம்னா நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கோம் பாருங்க. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும் போது. சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா மிளகும் சீரகம் நம்ம இடிச்சோம் இல்லையா, அந்த மிளகு சீரகம் இதுதான். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நிறைய காரம் வேணும்னா கூட நிறைய போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். நிறையவே காரம் வேணும், அதனால நம்ம நிறையவே சேர்த்துருக்கோம். நல்லா சூப்பரா நல்லா காரமா புளிப்பா செம்மையான ரசம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். நல்லா சாதத்துல நல்லா சூடு சாதத்துல ஊத்தி நல்லா பசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆயிடும். பாருங்க கரெக்டா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்க, நல்லா இதோட எண்ணெய் எல்லாம் நல்லா அப்படியே தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நம்ம வச்ச ரசமும் வறுவலும் ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம். நல்லா சுடுது சாதம். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா மசாலா சூப்பரா இறங்கிருக்கும். ஆனா சுடுது, சூப்பரா இருக்கு. சூப்பரான காம்பினேஷன் தான். நீங்களும் நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னா இதே மெத்தட்ல வீட்டுல செய்து எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். நல்லா சுடுது, இல்லைன்னா நல்லா சாப்பிட்டு காமிப்பேன். சுடுது, சாப்பிட முடியல. அப்படியே நாங்க வந்து சாப்பிட்றத கண்டினியூ பண்றோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.